ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஹோம்மேடாக செர்லாக் வந்து எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு கப் மக்கானா, அதுக்கப்புறம் ரெட் டவல், நீங்கள் ஒயிட் டவல் கூட எடுத்துக்கோங்க. ரெட் டவல் ஒரு கப், அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 50லேருந்து 100 கிராம் அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. பிஸ்தா வந்து 20லேருந்து 30 கிராம் போதும். அதுக்கப்புறம் பூசணிக்காய் விதை, நீங்கள் வந்து வெள்ளரி விதை அந்த மாதிரி வேறு எந்த சீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். முந்திரி 50 கிராம், ஜவ்வரிசி இதுவும் 50 கிராம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இதை வந்து எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம எடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்கானா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து மக்கானா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தனால இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் இதை வந்து உங்கள் பேபிக்கு வந்துட்டு உங்கள் டாக்டரை கேட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக பொடிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவல் சேர்த்துருக்கேன். அவளும் வந்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுலேயும் எக்கச்சக்கமான நியூட்ரியன்ட் பெனிஃபிட் வந்து இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து அயன் ரிச் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரத்த சோகையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ வந்து ஜவ்வரிசியும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு இது தெரியுமானே தெரில. ஜவ்வரிசி வந்துட்டு ரொம்ப கெடுதல் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. இது வந்து மரவள்ளி கிழங்குலேருந்து அதோட ஸ்டார்ச்சு தனியாக பிரித்து இருக்கிறதுலேருந்து தான் இந்த ஜவ்வரிசி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேபியோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் இதை வந்து உங்களோட பேபிக்கு வந்து ஃபுல்லில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த பவுட்ரை மட்டும் இல்லாமல் வேறு மாடி கஞ்சி மாடி கூட நீங்கள் வந்து வச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியும். இதுலேயும் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், ஃபைபர் எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து வெயிட் கெயினுக்கு வந்து யூஸ் ஆகும். அடி பிடிக்காத மாதிரி அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் அடி பிடிச்சிச்சின்னா அதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பேபிஸ்க்கு பிடிக்காமல் கூட போகலாம். அதனால் அடி பிடிக்காம மட்டும். அடுத்தது வந்து நிலக்கடலை. இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. எஸ்பெஷலி ப்ரோட்டீன் வந்து இதில் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ பேபிஸ்க்கு வந்து மசில் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இம்யூன் பூஸ்டராகவும் இருக்கும். ஸோ நீங்களும் பேபிக்கு வந்து இதை கண்டிப்பாக உங்கள் பேபி ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு அடுத்து வந்துட்டு பம்கின் சீட் எடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பம்கின் சீட் மட்டும் இல்லாமல் நிறைய சீட்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்கலாம். அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய பேபிக்கு இப்போ பம்கின் சீட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கனால அது மட்டுமே நான் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் கே, விட்டமின் B6, பொட்டாசியம், ஜிங்க்கு, அது இல்லாமல் ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த மாதிரி இன்னும் நிறையா வந்து இருக்குது. இந்த ஒமேகா 3, ஒமேகா 6லாம் வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப். அடுத்தது வந்து பாதாம், பிஸ்தா இது ரெண்டையும் போட்டு ஒன்றாவே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாதாமில் வந்துட்டு என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதுலேயும் காமனாக இருக்க மாதிரி ப்ரோட்டீன், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸ் வந்து இருக்குது. இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இது வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகரிக்குது. அதுக்கப்புறம் காய்ச்சல், ஃபீவர் இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் வந்து போன் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துது. பாதாமில் வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. பிஸ்தாவில் வந்து என்ன இருக்குன்னா, இதுவும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு இருக்குது. பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது. ஃபேட் வந்து இப்போ பிஸ்தாவில் வந்து கம்மியாக இருக்குது. ஃபைபர் ரிச் ஃபுட்டாக வந்து இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்தாவை. அதுக்கப்புறம் வந்து அயன், விட்டமின் இ, விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட பேபியோட ஃபுட்டில் வந்துட்டு பாதாம், பிஸ்தா, நட்ஸு, சீட் வெரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து முந்திரியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. முந்திரியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கலோரி, ப்ரோட்டீன், அப்புறம் வந்துட்டு நிறையா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, மெக்னீஷியம், கால்சியம், அயர்ன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. இதுவும் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் காப்பர் இருக்கனால காப்பர் கண்டென்ட் இருக்கனால அயன் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெட் பிளட் செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடியோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா நியூட்ரியன்ஸ், மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்துட்டு 2 ஏலக்காவை மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டு அதையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பெரிய அகலமான தட்டில் போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதுக்காக தான். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்ச பவுட்ரு வந்து ஒரு சல்லடை வச்சு நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய 3 ஹோல் இருக்குது என்கிட்ட. அது வந்து நான் பெரிய ஹோலாக இருக்கிறது எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிறதே சின்ன ஹோலாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. என்னோடய பேபிக்கு 10 மந்த்துக்குனால ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஹோலாக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சலித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சலிச்சதுக்கப்புறம் இடையில லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக நிற்கும், அந்த கொஞ்சம் பெரிய பெரிய துகளாக இருக்கும். அது வந்து மறுபடியும் இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை வேண்டாட்டி நீங்கள் அதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொரு டைம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சு தனியாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைனா வந்துட்டு இன்னும் ஒரு கிளாஸ் இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ப கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் 2 ஸ்பூனுக்கு வந்துட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களோட பேபிக்கு ட்ரை பண்ணி வெளியே ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது என்ன ஃபுட்டு கொடுக்குன்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ட்ராவல் செஞ்சால் சுடு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். ஃப்ளாஸ்கில் வந்து நல்லா சூடாக கொதிக்க தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையானப்போ ஒரு பவுலில் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பவுட்ரு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ட்ராவலில் இருக்கும்போது உங்கள் பேபிக்கு வந்து இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எல்லா நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷனாக தான் உங்களோட பேபிக்கு வந்து இது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, உங்களால் இந்த ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய பேபிக்கு எப்படி ஹோம்மேடாக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறனோ அந்த மாதிரி தான் உங்களோட பேபிக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.